ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒவ்வொரு தினமும் அரசு அறிவிப்புகள், உத்தரவுகள், அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களில் என்ன வகையான மாற்றங்கள் பின்பற்றப்படுகிறது அப்படின்ற தகவல் கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் ஆதார் அட்டை மாற்றம் பற்றி முக்கிய அப்டேட். ஆதார் அட்டை பயன்பாட்டில் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய முகவரி, அதேபோல் புகைப்படம், பெயர் திருத்தம் செய்வது பற்றிய மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா, செய்வதற்கான வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா, அந்த மாற்றத்தை செய்வதற்கான கட்டணங்களில் எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா, அதை பற்றிய முக்கிய அப்டேட்லாம் இதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்தெந்த மாற்றங்களை எத்தனை முறை மாற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய குடிமக்களுக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்கப்படும் முக்கிய அடையாள ஆவணம்தான் ஆதார் கார்டு. இதில் 12 இலக்க எண், ஒருவரின் பெயர், முகவரி உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆதார் கார்டில் இருக்கும் விவரங்கள் மற்ற முக்கிய விவரங்களான பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றுடன் ஒத்துப்போக வேண்டியது அவசியமாக உள்ளது. இதன் காரணமாக ஆதார் கார்டில் ஏதேனும் பிழை இருந்தால் அதனை உடனே சரி செய்ய வேண்டிய கட்டாயமும் உள்ளது. இந்த நிலையில்தான் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியாகியுள்ளது. இந்தியாவில் முக்கிய அடையாள ஆவணமாக விளங்கும் ஆதார் அட்டையில் பெயர், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை திருத்தம் செய்ய சில கட்டுப்பாடுகள் உள்ளன. பலர் தங்களின் தனிப்பட்ட விவரங்களில் மாற்றம் செய்யும் போது இந்த விதிகளை அறியாமல் சிக்கலில் சிக்குவது வழக்கம். ஆனால் ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இதனால் தேவையான மாற்றங்களை எளிதாக செய்ய முடியும். ஆதார் அட்டையில் பெயரை அதிகபட்சம் 2 முறை மட்டுமே மாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிறந்த தேதியை ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்ய முடியும். ஆனால் முகவரி மாற்றத்திற்கு இவ்வாறான வரம்பு ஏதும் இல்லை. தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து எத்தனை முறை வேண்டுமானாலும் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம். இந்த திருத்தங்களை இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளம் வழியாகவும் செய்யலாம். மேலும் ஆதார் சேவை மையத்திற்கு நேரில் சென்று கட்டணம் செலுத்தி திருத்தம் செய்து கொள்ளும் வசதியும் வழங்கப்படுகிறது. சரியான ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் விவரங்கள் விரைவாக புதுப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஆதார் அட்டை என்பது ஆதாரில் இருக்கக்கூடிய ஆவணம் அதிகப்படியாக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது. அந்த ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அதேபோல் வங்கி பணிகளை முடிப்பதற்கு, பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு, வருமான வரி செலுத்துபவர்கள் என அனைத்து வகையான பணிகளுக்கும் அரசு வழங்கக்கூடிய சலுகைகளையும் திட்டங்களையும் பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயமாக உள்ளது. அவ்வகையான ஆதார் அட்டையை சரியான முறையில் சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் எந்தெந்த தவறுகளை, எந்தெந்த பிழைகளை மாற்றம் செய்வதற்கு எத்தனை முறை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் முகவரி மாற்றத்திற்கு வரம்பு ஏதும் கிடையாது. அதேபோல் பெயரை அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே மாற்ற அனுமதி வழங்கப்படுகிறது. பிறந்த தேதியை ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்ய முடியும். ஆனால் முகவரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஏன்னா ஒருவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீடுகளை மாற்றும் போது வாடகைக்கு இருப்பவர்கள் குடியிருப்புகளை மாற்றம் செய்யும் பொழுது அவர்களுடைய முகவரி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த முகவரி மாற்றத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஆனால் பெயரில் பார்த்தீங்கன்னா 2 முறை, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செய்வாங்க. அதனால் அவர்களுக்கு 2 முறை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பிறந்த தேதி என்பது ஒரு முறை மட்டுமே மாற்ற முடியும். ஏனால் அது பார்த்தீங்கன்னா ஆவணங்களில் குறிப்பிட்ட எந்த ஒரு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை தவறுதலாக அது பதிவிட செய்யப்பட்டிருந்தால் அவற்றை மாற்றுவதற்கு ஒரு முறை மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.